பயங்கரவாதிகள் ஒற்றுமையுடன் செயல்படுவது போல உளவு அமைப்புகளும் ஒற்றுமையாக இருந்து பயங்கரவாதிகளை வீழ்த்த வேண்டும் என்று இஸ்ரேல் தூதர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 22ஆம் தேதி பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து பேசிய இஸ்ரேல் தூதர் ரூவன் ஆசர், 2023 அக்டோபரில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியது போல இந்தியா மீது இந்த தாக்குதல் நடந்துள்ளது. ஹமாஸைச் சேர்ந்த சிலர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு வந்து சென்றுள்ளனர். பயங்கரவாதிகளின் கூடாரமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கிறது. காஷ்மீரின் பாதுகாப்புக்கு இது பெரிய சவாலாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் காட்டுமிராண்டித்தனமான பொதுமக்களை குறிவைப்பதிலும் மத மோதல்களை உருவாக்குவதிலும் பாகிஸ்தான் மற்றும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஒரே மாதிரி செயல்படுவதாக குறிப்பிட்ட அவர், பயங்கரவாதிகளை ஒழித்து கட்ட உளவு அமைப்புகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், பஹல்காம் தாக்குதலுக்கும் இஸ்ரேல் தாக்குதலுக்கும் இடையே ஒற்றுமைகள் உள்ளன. அப்பாவி சுற்றுலா பயணியர் பஹல்காமில் தங்கள் விடுமுறையை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். இஸ்ரேலில் மக்கள் ஒரு இசை விழாவை கொண்டாடி கொண்டிருந்தனர். இரண்டிடத்திலும் மக்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் என்று இஸ்ரேல் சம்பவத்தை வேதனையுடன் பகிர்ந்துள்ளார்.